பிரபல நடிகை தான் ஷெர்லின் சோப்ரா. வெண்டி மப்பு அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தின் மூலமா இன்ட்ரோனவங்க தமிழை தடம் பதித்த அவங்க யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு படத்துல பிரசன்னாவுக்கு சேர்ந்து நடிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோனாங்க. ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ ஷெர்லின் சோப்ராவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ தொடர்ந்து பாலிவுட் படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்டா 2016 ரிலீஸ் ஆன வாஜா தும் ஹோ அப்படின்னு ஒரு படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹிந்தியில பட வாய்ப்புகள் இல்லாமலே போயிடுச்சு. இப்போ ஷார்ட் பிலிம்ஸ்ல நடித்து வரும் ஷெர்லின் எம்டிவில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்துட்டு 2009 ஹிந்தியில நடைபெற்ற பிக் பாஸ் சீசன் 3 பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பட வாய்ப்பு எதுவுமே இல்லாததுனால பூனம் பாண்டே, சன்னி லியோன் ஸ்டைல்ல அவங்களோட ஆபாச வீடியோஸை வெளியிட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்காக ரெட் ஷேர் அப்படின்னு ஒரு சைட்டை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி ஆபாச வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வரும் ஷெர்லின் சோப்ரா திடீர்னு நிர்வாண வீடியோஸும் வெளியிட்டு திக்குமுக்காடு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிகினி, டாப்லெஸ் என கிளாமர் போட்டோஸையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா கிரீன் கலர் பைக்ல டிரான்ஸ்பரண்ட் உள்ளாடையோட போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸை பார்த்த நெட்டிசன்கள்லாம் இதுக்கு நீங்க ட்ரெஸ்ஸை போடாமலே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல மறுபடியும் உள்ளாடைகளுடன் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதுல அவங்களோட பின்னணுக்கு அப்படியே அப்பட்டமா தெரியுது. இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் சம் ஹார்ட் அப்படின்னு வாய பிளந்துட்டு இருக்காங்க. ஷெர்லின் சோப்ராவோட இந்த போட்டோஸ் எல்லாம் 75,000க்கும் மேற்பட்ட லைக்ஸுக்குலாம் அள்ளி இருக்கு. சோஷியல் மீடியால வைரல் ஆகியும் வந்துட்டு இருக்கு. நேத்திக்கு அப்பாப்பால் பின்னணுக காட்டி ஷேர் செஞ்ச போட்டோஸ் வைரலான நிலையில இன்னைக்கு ஷெர்லின் சோப்ராவோட போட்டோஸ்லாம் தீயா பரவி வந்துட்டு இருக்கு. இதே போல உள்ளாடை அணியாம வெறும் சட்டையை மட்டும் அணிஞ்சுக்கிட்டு முன்னெடுக்கு மொத்தத்தையும் காட்டியிருக்காங்க. ஷெர்லின் சோப்ராவோட அந்த செல்ஃபி போட்டோ இது வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட லைக்ஸுக்களை பெற்றிருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.